தசகம் 28. லக்ஷ்மியின் சுயம்பரமும் அமுதத்தின் தோற்றமும். கொழுந்து விட்டெரியும் தீயோடு காலக்கூடம் என்ற நஞ்சு கடலினின்று முதலில் தோன்றியது. அப்பொழுது தேவர்களின் தோத்திரத்தால் மகிழ்ந்து இறங்கிய சிவபெருமான் உன் விருப்பத்திற்கு இணங்கி அந்த நஞ்சினை பருகினான். 3 மூர்த்திகளின் உருவானவரே தேவர்களும் அசுரர்களும் மேலும் கடலை கடைந்த பொழுது உண்டான காமதேனுவை முனிவர்களுக்கு அளித்தார். பின் தோன்றிய உச்சை சிரவசு என்ற சிறந்த குதிரையையும் ஐராவதம் என்ற சிறந்த யானையையும் கற்பக மரத்தையும் அப்சர பெண்களையும் தேவர்களுக்கு கொடுக்கும்படி செய்தார். உலகின் தலைவனே, உன்னிடத்திலேயே அன்பினை கொண்டவளும் தங்கள் மனதை கவர்ந்தவளும் தூயவளுமான லக்ஷ்மி தேவி தோன்றினாள். உலகங்கள் எல்லாம் அவளை பார்த்து மோகித்து அவளை அடைய விரும்பின. அப்பொழுது தேவர்களின் தலைவனான இந்திரன் உன்னிடத்திலேயே மனதை செலுத்தியவளமான லக்ஷ்மிக்கு மணியமான இருக்கையை அளித்தான். அப்பொழுது எல்லோரும் கொண்டு வந்த அபிஷேக பொருளினால் முனிவர்கள் வேத மந்திரங்களை ஓதி அவளுக்கு அபிஷேகம் செய்தார்கள். அபிஷேக நீரோடு கூடி மனதை கவரும் உன் அழகிய கடைக்கண் பார்வை லக்ஷ்மியின் மேல் விழுந்ததால் அலங்கரிக்கப்பட்ட அவளின் கொடி போன்ற அவயங்கள் மேலும் அழகுபட்டன. தேவர்கள் முதலியவர்கள் அந்த லக்ஷ்மியை இரத்தின குண்டலங்களாலும் மஞ்சள் பட்டாடைகளாலும் முத்து மாலைகளாலும் அலங்கரித்தார்கள். லக்ஷ்மி பண்டுகளின் ஒளியோடு கூடிய சுயம்வர மாலையை கையில் எடுத்துக்கொண்டு கும்பங்கள் போன்ற மார்பகங்களின் சுமையால் மெல்ல நடந்தாள். அப்பொழுது அவளுடைய கால்களில் சிலம்புகள் அழகாக ஒலிக்க மிகுந்த வெட்கத்தோடு அவள் உன் இருப்பிடத்தை அடைந்தாள். சிவன், பிரம்மதேவன் முதலிய தேவர்கள் எல்லோருமே நற்குணங்களை உடையவர்களாக இருந்தும் குற்றங்களை மற்றும் நீங்க பெறாதவர்கள் என்று உணர்ந்த லக்ஷ்மி நற்குணங்களுடன் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அழகாக விளங்குபவன் நீயே என்று அறிந்தாள். ஆகவே அவள் தெய்வத்தன்மை வாய்ந்த மாலையை உனக்கு சூட்டினாள். உலகங்களுக்கெல்லாம் தாயாகவும் உன்னிடம் தவிர வேறு ஒருவினிடமும் பற்று இல்லாதவளாகவும் இருக்கும் அந்த லக்ஷ்மி தேவியை உடனே நீ உன் மார்பில் ஏந்தி பெருமைப்படுத்தினான். உன் மார்பில் விளங்குகின்ற அந்த லக்ஷ்மியின் அருள் பார்வை என்னும் மழையால் உலகங்கள் எல்லாம் பெரிதும் வளர்ச்சி அடைந்தன. அப்பொழுது வாருணி தேவி தோன்றினாள். அவள் எளிதில் அனைவரையும் மயக்கக்கூடிய அழகினையும் ஆசையை தூண்டுபவள் என்ற புகழையும் பெற்றவள். அறியாமைக்கு இருப்பிடமான அவளை நீ சிறந்த வெகுமானமாக அசுரர்களுக்கு கொடுத்தாய். குருவாயூரின் தலைவனே, புதிய மேகம் போல் அழகான நீ 2 கைகளாலும் கலயத்தில் அமுதத்தை எடுத்துக்கொண்டு கடலினின்றும் தன்வந்திரியாக தோன்றினாள். அத்தகைய நீயே என்னுடைய எல்லா பீடைகளையும் போக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே.